தனக்கென்று ஒரு தேசத்தை உருவாக்குவதற்கு, ராஜாவினிடத்தில் பேசுவதற்கு, பேச முடியாத திக்குவாயனையும் மந்தனா உள்ளவனும் கொலை செய்தவனும் அப்படிப்பட்ட நபரைத்தான் தேவன் தேர்ந்தெடுத்தார். யார்கிட்ட போய் பேசணும்? பார்வோனிடத்தில் பேசணும். யாரை தெரிந்து கொள்ளுகிறார்? பேச முடியாதவனை. ஐயா, அந்த தேவன் உன்னோடு பேசி கொண்டு இருக்கிறார் மகனே மகளே, ரைட்? என்னுடைய செய்தி உனக்கு பிடிக்கும் பார்த்தியா? நீ தோல்வியில் இருந்தாலும் சரி, ரைட்? உன்னுடைய கணவன் உன்னை வேண்டாம் என்று சொல்லி இருந்தாலும் சரி, ரைட்? நீ எத்தனை கோடி ரூபா கடன் பிரச்சனையில் இருந்தாலும் சரி, குழியில் இருக்கிற உன்னை தூக்கி எடுத்து கரம் பிடித்து சிங்காசனத்தில் உட்கார வைத்து, ரைட், நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி, ரைட், உன்னை ஆசீர்வதிக்க தேவன் இந்த செய்தியை கேட்கும்படியான வாய்ப்பையும் வாஞ்சையையும் உனக்கு தந்திருக்கிறார். நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவர்களே, நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன். எந்த சிறந்தவனை தேவன் எடுத்து பயன்படுத்தினார்? நீங்கள் சிந்திங்க. என்னுடைய நாலேஜ் படி நல்லவனையும் அவர் செலக்ட் பண்ணலை, சிறந்தவர்களையும் செலக்ட் பண்ணலை, ஒழுக்கமானவர்களையும் செலக்ட் பண்ணலை, ரொம்ப மேதாவிகளையும் செலக்ட் பண்ணலைங்க. குப்பா சுப்பா நீ அப்படி தான் நினைக்கிறீங்க. அங்கிள், உங்களுக்கு தெரியாது, எங்கள் வீட்டில் 1000 பிரச்சனை இருக்குது, எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறேன். அருமையான தேவர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தருக்குள் உங்களை நீங்கள் திடப்படுத்தி, அவனை விடவா மோசமான சூழ்நிலையில் இருக்கிறீங்க? தாவீதுடைய மனைவிமார்களை எல்லாம் கடத்தி கொண்டு போயிட்டான், பிள்ளைகளை எல்லாம் கடத்தி கொண்டு போயிட்டான். தாவீதோடு இருந்தவர்கள் எப்போ உன் கூட வந்ததுனால தானே எங்கள் மனைவிகளை இழந்தோன்னே கல் எடுத்துட்டான். அதில் என்ன வாசிக்கிறோம்? தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஏன் தன்னை திடப்படுத்தினான் தெரியுமா? அப்போ தான் விசுவாசிக்க முடியும். ஏன் தேவன் இந்த 4 நிமிட செய்தியை உன்னை கேட்க வைத்திருக்கிறார் தெரியுமா? உனக்கு மிகப்பெரிய திட்டத்தை மாத்திரமல்ல, மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ரைட்? திக்குவாயி மந்தனாவு வீட்டு மாப்பிள்ளை யார்? நம்ம மோசே, அப்படி தானேங்க? என்ன தொழில்? ஆடு மேய்க்கிற தொழில். எதற்காக தேவன் கரம் பிடித்தார்? லட்சக்கணக்கான ஜனங்களை விடுவிக்க, சமுதாயம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பயந்தாங்கொழியாகிய, ரைட், திக்குவாயனாகிய மந்தனாவு உள்ள ஒரு மனுஷனை தேடி போனாருங்க. நீ சத்தியத்தை சரியாக அறிந்து கொண்டே இருங்கள் அருமையான தேவர்களே. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை வாழவே முடியாது. மிகப்பெரிய ஒரு சாதனையாளனாக நீ வாழுவாய். தட் இஸ் த டிசைன் அண்ட் டிசைர் ஆஃப் த லார்ட் ஹூ ஹஸ் கால்ட் யூ. உன்னை அழைத்த உன் தகப்பனாகிய தேவனுடைய விருப்பமே. நீ நினைக்கிறா இல்லையா, ஐ ஆம் குட் ஃபார் நத்திங். உன்னை கொண்டு உலகத்தை வாழ வைக்க தேவன் முழு திட்டத்தையும் வைத்திருக்கிறார். என்னுடைய செய்திகளை தொடர்ந்து கேளுங்க. அந்த ப்ளூ பிரிண்ட்டையே நீங்கள் பார்ப்பீங்க. இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கும், இன்னும் 20 ஆண்டுகள் கழித்து நான் இப்படி இருப்பேன். அந்த ப்ளூ பிரிண்ட் அல்லது உங்களுடைய எதிர்காலத்தை அறிந்து கொள்ள நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்தால் போதும். சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ள வாழுவோம், வையகத்தையும் வாழ வைப்போம் என்ற செய்திகளை தினந்தோறும் கேட்டு பாருங்களேன். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.